அதனால்தான் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், மனிதர்களில் சிறந்தவர் யார், மனிதர்கள்ல சிறந்தவங்க யாருன்னு கேட்கிறாங்க. அவர் என்ன நினைச்சாரு, யார் 5 வேளை தொழுகிறாங்களோ, யார் பள்ளிவாசலே எப்போதும் இருக்கிறாங்களோ, யார் எப்போதும் திக்ரு செஞ்சுட்டே இருக்காங்களோ, யார் ஜிஹாதுல போய் தன்னுடைய உயிரை கொடுக்குறாங்களோ அவங்கள ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு நினைச்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் தனது மனைவியிடத்தில் சிறந்தவர். மக்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, தன்னுடைய மனைவியிடத்தில் எவன் சிறந்தவனாக இருக்கிறானோ அவன்தான் மக்களில் சிறந்தவன். அப்ப நம்ம ஊர்ல நல்ல பேர் எடுத்து பிரயோஜனம் இல்லை, முதல்ல வீட்டுல நல்ல பேர் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல என்ன நல்ல பேர் இருந்தாலும் நம்முடைய நெகட்டிவ் சைடு அல்லது நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள் மனைவியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த மனைவியே நம்மளை புகழ்றாங்கன்னா அந்த மனைவிக்கே பிடித்தமானவராக நாம் மாறிவிட்டால் நிச்சயமாக மக்களில் சிறந்தவராக இருப்போம் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்த கருத்து. நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், நெகட்டிவா எடுத்துக்கணும்னா உலகத்துல யார்கிட்ட வேணா நல்ல பேர் எடுத்துடலாம், மனைவிக்கு மட்டும் நல்ல பேர் எடுக்க முடியாதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்றோம், பெண்களுக்கு உதவி